Good afternoon, dear friends. If you fail, never give up because FAIL means first attempt in learning. N is not the end. In fact, END means effort never dies. If you get no as an answer, remember NO means next opportunity. So let's be positive, cherishing the everlasting words of Dr. APJ Kalam and the special bond shared with him by Sriniketan. We, as young Niketanites, remember him and his persona today on his 89th birth anniversary. Dr. Kalam's birthday is recognized as the World Students' Day by the United Nations. Sriniketan continues to treasure its affiliation with Dr. Kalam. Today, we are commemorating Kalam sir's 89th birth anniversary celebration, and I take this opportunity to welcome one and all for the virtual celebration of Dr. Kalam's 89th birth anniversary. Dr. Abdul Kalam is remembered as the people's president. He donned the role of a scientist and developed the nation's military missiles, which gave him the nickname the Missile Man of India. The Bharat Ratna recipient is also popular for his role as a teacher and continued to do so until his last breath. To commence the celebration and to invoke the blessings of the Almighty on this auspicious day, please join us in our school prayer song. கலை மகத்தாயே கலை மகத்தாயே கலை பல செழிக்க நீ அருள்வாயே நலம் பல வழங்கும் நல்லவள் நீயே நானுகத்துலகே நாயகி நீயே அளவிட முடிய அறிவினை வழங்கும் அன்னையும் நீயே அருளின் வடிவே நயமுடன் கல்வி நாளும் Dr. Abdul Kalam's life, from obscurity as a small boy growing up in the temple city of Rameshwaram to becoming India's 11th president, was a tale of extraordinary courage, determination, perseverance, and the desire to excel. Here is a documentary about Dr. APJ, exclusively conceived and prepared by our teachers, Mr. Blessing and Mr. Ebenezer. தமிழ் உள்ளங்களின் தவப்புதல்வன், ஆணவம் காணா அறிஞன், மனிதரில் மாமனிதர், மனுக்குலத்தின் பிதாமகன், முத்தான கருத்துக்கு மட்டுமே முகம் காட்டும் முகமுடியணியா நெறியாளன், ஏழையாய் பிறந்தாலும் உழைப்பால் உயர்ந்து காட்டிய உன்னத மனிதன், நூற்றாண்டில் மக்கள் அதிகம் உச்சரித்த பெயர் அப்துல் கலாம். ராமேஸ்வரத்தில் பிறப்பு, சிறுவயதில் செய்தித்தாள் விநியோக உழைப்பு, விண்வெளி பொறியியல் படிப்பு, ஏவுகணை ஏவியதில் வனப்பு, குடியரசு தலைவராய் நம்மில் குடிகொண்ட அரசராய் ஒளிர்ந்த சிறப்பு, இளைய சமூகத்தின் இதய துடிப்பு, உயிர்ப்பு என எப்பொழுதும் பிரமிப்பாய் நிற்கும் பேரொளியே ஆதவனே அப்துல் கலாம் ஐயாவே. அறிவின் இலக்கணம் என்ன தெரியுமா? அந்த அறிவின் இலக்கணம் எனப்படுவது யாது? அதுக்கு 3 தன்மைகள் அவசியம். அறிவு இஸ் ஈக்குவல் டு கற்பனை சக்தி பிளஸ் மனத்தூய்மை பிளஸ் உள்ள உரு. உங்கள் பாதம் பட்டதால் பட்டொளி வீசுகிறது ஸ்ரீநிகேதன் பள்ளி. 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் நாள் ஸ்ரீநிகேதன் பள்ளி வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட வருகையின் மாண்பினால் வளர்கிறோம் தினம் தினம் புது வனப்பினால். அறிவற்றம் காக்கும் கருவி கல்வி என்றீர், சிறிய லட்சியம் குற்றம் என்றீர். போதனைகளை கேட்டதால் இன்று சாதனைகள் பல படைக்கின்றோம். எங்கள் பள்ளியில் நீங்கள் வைத்த மரமும், எங்கள் நெஞ்சில் நீங்கள் விதைத்த உரமும் வளர்ந்தோங்கி புதிய அறத்தை நாளும் நிலைநாட்டுகிறது.
நீங்கள் அளித்த ஊக்கத்தால் கல்வியில் மாநில முதன்மை, ஒழுக்கத்தில் சிறப்புறு மேன்மை, திறமைகளில் மாபெரும் செழுமை கொண்டு வெற்றி நடை போடுகிறோம். அறிவு உன்னை மகானாக்கும். தட்ஸ் வெரி குட். குட் ஃபெலோஸ். மகானாக்கும். அறிவு உன்னை மகானாக்கும். எளிமையின் புகலிடமே, ஏவுகணையின் செயலிடமே, அறிவிற்கும் ஆன்ற அறிவியலுக்கும் ஆழ்ந்த அன்பிற்கும் கனிந்த பேருருவே, உம் ஏவுகணைகள் விண்ணில் பறந்தது, வெள்ளை மாளிகையும் உம் அறிவுக்கு பணிந்தது. பண்பாளரே, பகுத்தறிவாளரே, எங்கள் கனவுகளில் உச்சம் தொட எங்களுக்கு அடிக்கோலிட்ட கனியமுதே, உம் பிறப்பு புத்தாக்க அறிவியலின் திறப்பு, தோய்ந்திருந்த இளைய சமூகத்தின் உயிர்ப்பு. கடல் அலையென அன்பு பெருக்கெடுக்க வானளவு மகிழ்வுடனே வானத்து நாயகனே, உம் பிறந்த நாளில் வாழ்த்திசைப்பதில் புது வசந்தம் கொள்கிறது ஸ்ரீநிகேதன் கல்வி குழுமம். Yes, Sriniketan continues to reminisce the golden memories of its affiliation with Dr. Kalam. Thank you, blessed sir and Ebenezer sir, for taking us down the memory lane. The ignited mind of the youth is the most powerful resource of our motherland. When the youth are awakened to a sense of mission, the power is limitless. We now have a classical dance performance by our student K.R. Meghna, glorifying the power of youth. காலத்தை வென்ற விஞ்ஞானி, தோல்வி கருத்தை உடைத்த விஞ்ஞானி, கலாம் கனவுகள் விதைத்த விவசாயி, அவர் விதை நிலமன்றோ இளைஞானி, இளைஞானி. விதையை ஊன்றி வைத்தே உன் அறிவெனும் வெளிச்சத்தை ஊற்றி வந்தார். கடின உழைப்பால் நீர் பாய்ச்சிக் கொண்டே ஊக்கத்தை கொஞ்சம் உரமாய் ஊற்றி வந்தார். தம்பி உன் கனவு உறுதியாய் கனியும், உலகோர் உள்ளத்தில் ஓரால் இனிக்கும். என்றார் எங்கள் கலாம், என்றார் எங்கள் கலாம், என்றார் அவரே அப்துல் கலாம். பெற்றவர்க்கெல்லாம் பெற்றது மட்டும் பிள்ளையடா, ஞானம் முற்றவருக்கோ ஊரில் உள்ளவர் எல்லாம் பிள்ளையடா. ஆசை என்னும் நோயின்றி பிறந்த கலாம் அற்புதமான பிறவியடா, தாயுள்ளம் கொண்ட தந்தையடா, கலாம் தாயுள்ளம் கொண்ட தந்தையடா. விண்ணில் பறந்த பறவையடா, அவர் மண்ணில் நடந்த பெருமையடா, அவர் விண்ணை தாண்டி கோளை அனுப்பிய திறமையடா. புத்தன் பிறந்த பூமியில போக்ரான் வெடித்த பூவிதுவே, அறிவியலோடு அறவியல் கலந்த மரவியல் இவரே, அழகுறவியல் இவரே. ஆண்டவர் யாரோ ஆள்பவர் யாரோ கவலை இல்லை, வரும் காலத்தை இனி ஆள்வது உந்தன் கடமை என்றே மாணவர் உன்னை
அரும்பெரும் லட்சியம் நாளைய வரலாற்றை உருவாக்கும். சொன்னவர் எங்கள் கலாம், சொன்னவர் எங்கள் அப்துல் கலாம். That was a scintillating performance, Meghna. Thank you. We now have Mohita Shri, who will be sharing with us a speech about the life history of Dr. Kalam. Good morning to everybody. Today is our beloved people President Dr. APJ Abdul Kalam sir's birthday. Thank you all for giving me a part in this virtual birthday celebration of our Kalam sir. Former President Bharat Ratna Dr. APJ Abdul Kalam was born in a very humble family in Rameshwaram. As a young boy, Kalam was hardworking and had a strong desire to learn. To supplement his family income, he sold newspaper. Sir did aerospace engineering in MIT Chennai and held in many key positions in DRDO, later in ISRO. There are some who inspired a few and there are some who inspired a entire generation. Dr. Kalam is one such very rare leader. He was a great scientist and teacher. He ignited many young minds to believe in the power of thinking, knowledge and most importantly themselves. People love him not for what he had done to science but for his belief in the youngsters. He wanted them to believe in themselves and dream bigger, work harder to achieve their dream. The best thing about Dr. Kalam is when we talk about him, when we read about him, we become positively charged and we try to do the best. Today, Kalam sir is not physically present among us, but his great works, his words, his memories will be with us forever. Thank you. Thank you, Mohita Shri. Dr. APJ Abdul Kalam is a true inspiration to every student across the world. Here are our KG and primary students with some inspirational quotes by Dr. Kalam. Happy morning. I am Padmej. I am studying in UKG. Dr. APJ Abdul Kalam quotes. I am the best. I can do it. God is always with me. I am a winner. Today's my day. Thank you. My name is Sasamandra Tejaswini. I am studying first standard C section. My school name is Sriniketan Matriculation Higher Secondary School. If you want to share like a sun, fast, burn like a sun. Thank you. Good afternoon, everyone. We are going to say a few quotes of Dr. APJ Abdul Kalam. All of us do not have equal talent, but all of us have an equal opportunity to develop our talents. Learning is creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great. Don't read success stories. You will only get a message. Read failure story. You will get some ideas to get success. Thank you. வணக்கம். என் பெயர் எம் அனுஷ்கா ஸ்ரீபாரதி, தேர்ட் டி, ஸ்ரீநிகேதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் பேச போவது ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி. ஐயா அவர்கள் நமக்காக பல ஊக்குவிக்கும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவற்றில் ஒன்று, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும். நீ நீயாக ஏறு, உழைத்தவன் தோற்றான் என்று வளராதில்லை. That is the inspiration Dr. Kalam has had on our young Nikethanites. Dream, dream, dream. Dreams transform into thoughts and thoughts results in actions. Let us all dream the dream that Kalam sir has taught us. The dreams that won't let us sleep. Here is a thought-provoking number by our school students MJ Kirtana and Y Priyadashni. Lend your ears, please.
That was indeed a thought-provoking number. Thank you, Kirtana and Priyadarshini. Science sets limit to knowledge, but not to imagination. We are the first school in Tiruvallur district to have the Atal Tinkering Lab, an initiative by the central government to enhance the scientific temper of the students. This serves as a good platform to let our young minds explore and learn. Here are some videos unraveling the imagination of our young Niketanites. Hello guys, I'm Janani Padmaja studying grade 8 from Sri Niketan Metric High Secondary School, Tiruvallur, and in this video I'm going to explain you how to make a projector at home. So let's go. So the needed materials are a cardboard box, a cup of water, sketch or pencil, a pair of scissors, tape and a light bulb. You should remove all the filaments and materials inside the bulb and make it like this. So first of all, we should keep the light bulb on the cardboard and take the markings of it. Now we should cut the cardboard over the markings. We have cut it. Now we should fix the bulb into the hole and stick it using the tape. Stick the tape on both sides of the bulb. And now we should pour water into it. Pour water until it's full. Now the projector is ready. Let's test it. Max the level of brightness to full and turn on rotation lock. And keep the image in front of the bulb. If you keep it inverted, you would get a straight image. But if you keep it straight, you would get an inverted, real and enlarged image through the bulb, which is made up of convex lens. So the science behind this project is, when an image is refracted through a convex lens, the image displayed over the other area would be inverted, real and enlarged through the convex lens. Thank you. Hi, I am Sudarshan from class 8A, studying in Sri Niketan Matriculation Higher Secondary School. I have done a model of windmill. Here is a fan to represent the blade, a motor to represent the generator, and I have used a wire to connect the multimeter and the motor. Usually, the wind will rotate the blades, but I am going to rotate it manually. Let's see the voltage come or not. Yes, the voltage is coming, but it is very less. Usually in the windmills, there will be a gearbox next to the blades and then it is connected to the generator. The work of gearbox is to raise the number of RPMs if the blades rotate one time. The gearbox converts into 90 RPMs. If we obtain more number of RPM, we can obtain more voltage. By the same principle, hydroelectric power station, thermal power station, nuclear power station and windmill are working, but the agents of rotating these blades are different. Wind is used to rotate the blades in windmill, and in hydroelectric power, water is used to rotate the blades, and in nuclear power station and thermal power station, steam is used to rotate the blades. Thank you. I am Silver Standard studying 8th standard. Today we are going to discuss the topic about renewable energy. It is based on electrolysis. For this we need zinc, copper, salt solution and ether. See, there is no battery. Now I will show the process. See the clock strikes. It is based on DC current. In this zinc plate, we will tell as anode, and the copper plate we will tell as cathode. In this process, the
chemical energy is converted into electrical energy. By this we can replace the it consists of 7 rupees, but by this salt it is in everyone's kitchen, so we can use it. Thank you. Hello everybody, I am Netra. I am studying 8th grade in Sriniketan Matriculation High Secondary School. Small inverter is nothing but an inverter made with 9 volts battery and 12 volts transformer, and it is very useful in power cut days, and also it used as emergency light. So let's go into the workshop. The needed material are bulb, battery, mini DC motor and battery clip, 12 volt transformer and a switch, bulb holder. Work is completed successfully. So I am going to say the working principle, how the light glows. Nothing but I connected this bulb holder with 12V transformer and 12V transformer to the DC motor and switch, DC motor switch to the battery. With the help of the battery and the 12V transformer and DC motor, this bulb is glowing perfectly. So let's check. The sound of the DC motor. Now I check the light off. So it is glowing. So in the power cut days we can use this light as a small inverter. Inverter made simple with this project. Thank you. Hello everyone, I am Tanujasri. I am studying 6th standard in Sriniketan Matriculation High Secondary School, Tiruvallur. In this video, I am going to make a small boat. For this needed materials are thermocol, a fan, a battery, a motor and a switch. Come, let's go into the project. Make a boat shape like this using thermocol and glue, and I am going to fix the motor here and the battery here and the switch here using double side tape, and I am going to fix the fan here. I am going to on the switch. Yes, fan rotating. Come, let's see how our project works in water. Because of the fan rotation, the boat moves forwards. Thank you. Dr. Kalam, the president of Common Man, ignited the minds of young India and gave them a dream to live for. Though his departure has left a vacuum in our hearts, he will continue to live in our minds and hearts for generations and generations to come. With this note, we conclude our program today. I now call upon Janani Padmaja to deliver the formal vote of thanks. Good afternoon to everyone. Develop an attitude of gratitude and give thanks for everything that happens to you. On this auspicious occasion of commemorating the 89th birth anniversary of Dr. Kalam, I extend my heartfelt thanks on behalf of Sriniketan Matric High Secondary School to all the students, parents and well-wishers for joining us in the virtual celebration of remembering Dr. Kalam. Dr. APJ Abdul Kalam was an epitome of intellect, wisdom and simplicity, a people's president who left indelible marks on several fields ranging from science to politics. He has been an immortal inspiration to millions of young blood to dream big. I take this opportunity to extend a clarion call to all the students to dream big and achieve their dreams. Once again, I thank one and all for joining us in the 89th birth anniversary celebrations of Dr. Kalam. Thank you. Thank you all.